சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ்நாடு எக்ஸிட் போல் வந்திருக்கு. யார் சார் வெற்றி? திமுக ஜெயிக்குது, அப்புறம் அதிமுகவும் ஜெயிக்குது. என்ன சார் அது? இப்படி தான் கருத்து கணிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வட இந்தியாவில் உள்ள அந்த நிறுவனங்கள் தான் இங்கே தமிழ்நாட்டில் எடுத்து போட்டிருக்காங்க. அதில் பார்த்தா 2 அதிமுக முன்னணி, 2 கருத்து கணிப்பில் திமுக முன்னணி, அதிமுக முன்னணி 2 போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய கருத்து கணிப்பில் ஒரு சிலரில் நிறைய டவுட் இருக்குது. 2014 கூட இதே மாதிரி தான் வந்தாங்க ஜெயலலிதா இருக்கும்போது. இதே மாதிரி வந்தப்போ ஆனால் ரிசல்ட்டு அதிமுகவுக்கு ஆதரவாக வந்தது, சாதகமாக வந்து ஆட்சி அமைத்தார்கள். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வெஸ்ட் பெங்காலில் 2ஆம் கட்ட அந்த தேர்தல் 6 மணிக்கு முடியுது. 6 மணிக்கு முடிச்சுட்டாங்க. இவன் கரெக்டாக 6:30 மணிக்கு கொண்டு மேற்கு வங்காளத்தில் இந்த இது பிஜேபி ஒரு 5 கருத்து கணிப்பில் பிஜேபி முன்னிலை, ஒன்று பார்த்தீங்கன்னா மம்தா முன்னிலைன்னு சொல்கிறான். நமக்கு உள்ள என்ன ஒரு டவுட்னா, 6 மணிக்கு முடிஞ்சு இவன் 6:30 மணிக்கு வெளியிடுறான். அப்போ எங்கே போய் பார்த்துருப்பான்? எப்படி அந்த ஓட்டு போட்டவங்களாம் இவனே செட்டப் பண்ணியிருப்பானா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புகளில் நிறைய முன்னும் பின்னும் இருக்கிறது என்பதாகத்தான் நமக்கு அது படுது. ஸோ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. அந்த எலெக்ஷன் டைம்லாம் நடந்தது. கண்டிப்பாக தமிழக வாக்காளர்கள் இந்த லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ அதை அவங்க பிடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம திமுகவுக்கு பாதகமாகவும் அப்புறம் அதிமுக சாதகமான நிறைய விஷயங்கள், அந்த வன்முறை, பாலியல் வன்முறை, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாடார்கள்லாம் ஜாஸ்தி இருக்கிற இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் போய் துப்பாக்கியில் சொல்கிறார், கல் இறக்க போனார் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நாடா சமுதாயங்கள்லாம் மாற்றி போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் நினச்சி திமுகவுக்கு அகேன்ஸ்டாக மாறினதாக சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் இவங்களுடைய இந்த வட மாநிலத்தில் உள்ள இந்த ஊடகங்கள் இதையெல்லாம் பதிவு பண்ணியிருக்குமா, இதையெல்லாம் கேட்டிருக்குமா, எப்படி அவங்க பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கருத்து கணிப்பில் நிறைய ஒரு சந்தேகமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு உதாரணம் வெஸ்ட் பெங்காலில் நடந்த கருத்து கணிப்பு. அப்புறம் திமுக அவங்க தான் வரப்போகிறதா 2 பேர் சொன்னாங்க. 2 பேர் இவங்க அதிமுகன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கருத்து கணிப்புகள் சும்மா ஏதோ நானும் பாஸு நீயும் பாஸு அந்த மாதிரி தான் நம்ம புரிந்து கொள்வதாக இருக்குது இது. சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேர்தல் நடக்கும்பொழுது விஜய் அவர்கள் டிஎம்கேவா டிவிகேவா அப்படின்ற மாதிரி போச்சு. இப்போ இந்த கருத்து கணிப்பு பார்த்தோங்கன்னா திமுகவா அதிமுகவா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, ஏற்கனவே நம்ம விஜய் சொன்னார் இந்த தேர்தல் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் அப்படின்னு தான் பண்ணார். ஆனால் இப்போ இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது விஜய் சொன்னது நடக்கலை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்பதாகத்தான் இப்போ எல்லா கருத்து கணிப்பிலும் அவங்க 3வது இடத்துல தான் போட்டிருக்காங்க. அவர் தாவேக்கா என்ன வரும்னு சொல்லி. அதுவும் பார்த்தா ஒரு கணிசமான இதெல்லாம் போல எல்லாமே ஒரு 20 சீட்டுக்குள்ளே தான் சொல்கிறாங்க. நம்ம கருத்து கணிப்பெல்லாம் வேறு மாதிரியே இருந்தது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இந்த இதில் டிஎம்கேக்கும் அதிமுகவுக்கும் ஆன ஒரு தேர்தலாகத்தான் இந்த கருத்து கணிப்புகள் நமக்கு சொல்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளுது. சார் இப்போ திமுக ஜெயிக்கும் அப்படின்னா முக்கிய காரணம் என்ன சார்? விஜய். சார் அப்போ அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னா அதுவும் விஜய் தான். என்ன சார் அது? இவர் 2 பக்கமாக போய் கம்ப்ளீட்டாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது யாருன்னா விஜய் என்பது மாற்று கருத்தே இல்லை. எல்லாமே இப்போது நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவரை 2வது இடத்துல இருக்கார். ஸோ சில இடங்களில் திமுகவை 3வது இடத்துலையும் இவங்க 2வது இடத்துல இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க எலெக்ஷன் வந்தால். ஸோ அதனால் எல்லாமே விஜய் 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 தான். இந்த தேர்தலை கட்டமைத்தவரே விஜய் தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறோம். எந்த இப்போ ஒரு கட்சி கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து பதவியேற்க போவாங்க. அவங்க உண்மையிலேயே விஜய்க்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் என்பதாகத்தான் இவங்க அந்த கருத்து கணிப்பு மூலம் நமக்கு தெரியுது. சார் அப்போ சீமான் அவர்களுடைய நிலை என்ன சார்? சீமானை யாருமே அது கண்டுக்கவே இல்லைங்க. அது கண்டிப்பாக அவரால் செய்ய முடியாதா? அதாவது ஒரு தேர்தலில் ஒரு வெற்றி கூட வராதா? ஏன் காரைக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போயெல்லாம் வேலை செஞ்சதெல்லாம் சொன்னோம். அந்த பசங்கள்லாம் நல்லா வேலை செஞ்சாங்க. தாவேக கட்சியோட தொண்டர்கள்லாம் நல்லா வேலை செஞ்சாங்க. இருந்தாலும் அவர் அவரை ஒரு சீட்டு இல்லை 0, ஒரு சீட்டு 0 அப்படி தான் போடுறாங்க. அது இதெல்லாம் தான் நமக்கு கருத்து கணிப்பு மேலே கொஞ்சம் டவுட் வருதுங்க.
சார் விஜய் அவர்கள் 98லிருந்து 120 இடங்கள் வந்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய நிறுவனம் சொல்லியிருக்கு சார். ஆமாம், அந்த நிறுவனத்தை பற்றி எனக்கு நிறைய தெரியும். அந்த நிறுவனம் தான் விஜய் அவர்களை பனையூரில் பார்த்த ஒரே நிறுவனம் அதுதான். அந்த நிறுவனம் தான் இருக்கும், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் வந்து உனக்கு என்ன பேசியிருப்பாங்க, சரி உங்களே நான் போட்டு விடுறேன், கருத்து கணிப்பு தானே போட்டு விடுறேன்னு போட்டு விட்டதாக தான் நினைக்கிறேன். தவிர அந்த அடிப்படையான சார் முதல் பேட்டி அவங்களுக்கு தானே அப்போ ஜெயிச்சா? ஆமாம், அப்படி அது கூட ஒரு 2 பேரும் உடன்படிக்கை கூட இருக்கலாம். ஆனால் அந்த கருத்து கணிப்புகள் மட்டும் இல்லாமல் மக்களுடைய மனநிலையெல்லாம் இது பண்ணும்போது இவர் திமுக, அண்ணா திமுக இந்த 2 கட்சிகளும் ஏணியாக செயல்பட்டார் இந்த எலெக்ஷனில் என்பது தான் நம்ம புரிதலாக இருக்கிறது. சார் இந்த எலெக்ஷனில் சீமான் அவர்கள் கற்றுக்கொள்வது என்ன சார்? சரி, அவர் நிலை தாங்க. இப்போ 10-15 வருஷமாக அவர் பயணப்பட்டிருக்க அந்த அரசியல் இதில் இன்னும் வந்து விஜய் மாதிரி ஒரு பிரேக் கொடுக்க முடியாது. பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான இந்த எலெக்ஷனில் விஜய்க்கு வந்து ஒரு கணிசமான பர்சன்டேஜ் நம்ம காட்ட முடியும். ஆனால் இவர் 8% அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாங்கினார். அதனால தான் அவர் கட்சி கூட வந்து அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ அதே நிலையில் தான் அப்பவும் இருப்பாரா இல்லை அதை விட கம்மியாயிடுவாரா என்பதாகத்தான் இருக்குது. இப்போ விஜய் வந்து நிறைய அந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் காணாமல் செய்து விட்டார் என்பது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே நமக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம அண்ணன் சீமான் நல்லா பேசுவார், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்கள் எந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து ஏற்று இவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருப்பார்கள் அப்படின்னு பார்க்க போனால் கண்டிப்பாக இவருக்கு அங்கீகாரம் இருக்காது. ஏன்னா இவர் காசு கொடுக்கல என்பதாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. சார் இப்போ திமுக ஜெயிச்சு ஆட்சி அமர்ந்ததுன்னா தவாக்களுடைய நிலைமை என்ன சார்? சரி, நம்ம வந்து கருத்து கணிப்பின் அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். திமுக வந்து ஆட்சி அமைச்சா அப்படின்னு. திமுக ஆட்சி அமைச்சா இன்னொரு கமல்ஹாசனை நம்ம பார்ப்போம். கமல்ஹாசன் மாதிரியே அவங்க டம்மி பீஸ் ஆகிடுவாங்க நம்ம விஜய் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த கட்டமைப்புலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்னொரு கமல்ஹாசனை பார்க்கலாம் என்பதாக தான் நான் புரிதல். சார் அப்போ அண்ணா திமுக ஜெயிச்சா எப்படி சார் தவாக்களுடைய நிலைமை? சரி, அண்ணா திமுக வந்து எந்த கட்சியும் வந்து ஒரு ஃபினிஷ் பண்ண இது கிடையாது, அது வளர்த்து தான் விடுவாங்க. ஏன்னா நாளைய என் நிலைமைகள்லாம் கருத்தில் கொண்டு செயல்படக்கூடியது தான் அந்த அண்ணா திமுக. அண்ணா திமுக வந்து காலி பண்ணதெல்லாம் இல்லை. ஸோ அது வந்து விஜய்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அண்ணா திமுக வந்துச்சுன்னா விஜய்க்கு அந்த கட்சி இன்னும் மேலும் மேலும் நம்ம வளர்த்து பாராளுமன்ற எலெக்ஷனில் அதெல்லாம் எதிரொலிக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை. சார் மொத்தத்தில் இன்றைக்கி எக்ஸிட் போல் யாருக்கானது சார்? யாருக்கான? எல்லா கட்சியும் திமுகவும் வருதுன்னு சொல்லிட்டாங்க, அண்ணா திமுகவும் வருதுன்னு சொல்லிட்டாங்க. அதை விட இன்னொன்றுனா ஒரு முன்னணி நிறுவனம் இவரே வந்து ஆட்சி வைப்பார், 130 சீட்டுகள் விஜய் வந்து பிடிப்பார்னு அதையும் சொல்லிட்டாங்க. இப்போ யார் இருக்காங்க பாவம்? நம்ம அண்ணன் சீமானுக்கு தான் யாருமே எந்த ஒரு தொலைக்காட்சியும் வந்து இவர் ஆட்சியை பிடிப்பார்னு சொல்லவே இல்லை. அது மட்டும் தான் இந்த கருத்து கணிப்பில் இருப்பதாக நான் பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். கண்டிப்பாக 4ஆம் தேதி பார்ப்போம். நன்றிங்க சார்.